அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் இருக்கக்கூடிய இந்த 2 மாத காலத்தில் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷனை துரிதப்படுத்தணும், இந்த எக்ஸாமில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுடைய டார்கெட்டான இந்த 175+ கொஷின்ஸை நம்ம சரியாக எழுதலாம் அப்படின்றதற்கான டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த 2 ப்ரீ ரெக்வசைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் கட்டாயமாக நம்ம ப்ரிப்பரேஷனில் நம்ம செஞ்சுருக்கணும். அந்த 2 என்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிலபஸை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பொது தமிழ், ஆப்டிடியூடு, தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் இப்படின்னு சொல்லி நம்மளால் ஒரு 3 ஜோன்ஸாக நம்ம சிலபஸை பிரிக்க முடியும். அதில் நம்ம பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த தமிழ் அண்ட் ஆப்டிடியூடு இது 2யுமே 100% நாம் கவர் பண்ணிடுறோம். அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டாப்பிக்கையும் நம்ம மிஸ் பண்ணாமல் 100% முழுமையாக நாம் இந்த தமிழையும் ஆப்டிடியூடையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். முழுமையாக முடிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக எல்லாராலையுமே இந்த தமிழ் அண்ட் ஆப்டிடியூடை 100% ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த பொது தமிழும் ஆப்டிடியூடும். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பாடத்தை 100% யாராலையுமே கவர் பண்ண முடியாது. நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 60% ஒரு மாணவர் படிச்சிருக்காரு அப்படின்னா he is eligible to get AAR 1. அதாவது அந்த 60% முடித்த அந்த மாணவரால் ஆல் இந்தியா ரேங்கை 1 எடுக்க முடியும். அந்த அளவுக்கு 60% ஒருத்தர் அந்த சிலபஸை முடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு உச்சபட்சமான ஒரு ரேங்கை அவரால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம குரூப் 4 சிலபஸ் படி நம்ம பார்த்தோம்னா அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் போர்ஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு வாஸ்டான ஒரு ஏரியா. இட் இஸ் லைக் அன் ஓஷன். அதனால் நம்ம ஒரு 60லேருந்து 80% டாப்பிக்கை நம்ம முடிச்சிருக்கோமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நாம் உறுதிப்படுத்தணும். அப்படி 60 to 80% நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாலே தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அதுவே போதும். நீங்கள் ஒரு நல்ல ரேங்கே நீங்கள் எடுத்து இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுவீங்க. 60 to 80% அப்படின்றது இந்த இடத்துல முக்கியமான யூனிட்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணோம். அதெல்லாம் நான் இந்த வீடியோலையே நான் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி நாம் இனிமேல் படிக்கணும், எதெல்லாம் முக்கியமான ரிசோர்ஸஸ் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது 2யுமே உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஆப்டிடியூடு, அப்புறம் பொது தமிழ். இது 2யுமே நாம் 100% படித்து முடிக்கணும். ரெண்டாவதாக ஜென்ரல் ஸ்டடீஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாம் 60லேருந்து 80%, 60லேருந்து 80% சிலபஸ் டாபிக்ஸை நாம் முடிக்கணும். இது ப்ரீ ரெக்வசைட். இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோம்னா இது 2யும் நம்ம பண்ணியிருக்கணும். இப்போ பொது தமிழ் பாடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 100க்கு 98+ உங்கள் டார்கெட்டாக வைங்க. 98க்கு மேலாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, அதனால தான் நான் சொல்கிறேன் 98+ அப்படின்றத. ஆப்டிடியூட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 out of 25 தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் ஆப்டிடியூடில் ஒரு வீக்காக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாகவே நீங்கள் இருந்தாலும் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 25 out of 25 எடுக்கலாம். இருந்தாலும் ஒரு 23 or 24 ஒரு மினிமம் ஸ்கோராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 125க்கு பொது தமிழில் ஒரு 100, அப்புறம் ஆப்டிடியூடில் 25, 2யும் சேர்த்திங்கன்னா 125 வரும். இந்த 125க்கு ஒரு 120க்கு மேலே 120+ நீங்கள் எடுக்கிற அளவுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணி இந்த 120+ நீங்கள் போயிட்டீங்கன்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. தாராளமாக நீங்கள் இந்த போஸ்டிங் உங்களுக்கு குரூப் 4 போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரொவைடட் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் தேவை. அதுக்கு தான் நான் 60 to 80% இந்த சிலபஸ் உங்களை நான் முடிக்க சொல்லியிருப்பேன். அதை முடிச்சதுக்கப்புறம் சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நாட் ஓன்லி ஜென்ரல் ஸ்டடீஸை, பொது தமிழ், ஆப்டிடியூடு, ஜென்ரல் ஸ்டடீஸை இதெல்லாம் சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தாராளமாக 175+ நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி உங்களோட ரிவிஷன் இருக்கணும் அப்படின்றத நெக்ஸ்ட் நான் கவர் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இப்போ உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஆரம்பித்த ஒரு மாணவராக இருந்தாலும் சரி, புதுசாக படிக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே இந்த 30 to 35 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிருங்க. இந்த 30லேருந்து 35 நாளுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு ஃபைனல் குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 12ஆம் தேதி நடக்க போகுது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மாதம், ஒரு 25 to 30 டேஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி யூ ஆர் கோயிங் டு அலோகேட் த டைம் ஃபார் ரிவிஷன். அந்த டயத்தில் நீங்கள் புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது. ஏற்கனவே படித்து முடித்த டாபிக்ஸை பல வாட்டி ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா
ஒரு போட்டித் தேர்வில் சக்ஸஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்டையும் நீங்கள் கேளுங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு டாப் 10 இல்லை டாப் 100க்குள்ளே ரேங்க் எடுத்தவங்கள யாரை வேணால் கேளுங்க. அவங்க வந்து அதிகமாக நான் ரிவிஷன் பண்ணேன் அப்படின்றது தான் அவங்களுடைய சக்ஸஸுக்கான ஒரு காரணமாக அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டு 25லேருந்து ஒரு 30 நாளை வந்து நீங்கள் ரிவிஷனுக்குன்னு அலோகேட் பண்ணுங்கள். ரிவிஷன்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்ச நோட்ஸை அதிக வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம கையெழுத்து அப்படின்றது ஒரு சில ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட்டை சார்ந்து இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரோக்ஸை நம்ம நல்லா நம்ம மைண்டில் பதிய வைக்கும் போது, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஷினை நம்ம பார்க்குறோன்னா நம்ம நோட்டில் அந்த கொஷினை இந்த இடத்துல நம்ம எழுதி வச்சோம் அப்படின்றத நமக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். பல வாட்டி உங்கள் நோட்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக தான் எல்லாரையும் நம்ம நோட்ஸ் எடுக்க சொல்கிறது. அதனால் வந்து பொது தமிழ் அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5லேருந்து 7 ரிவிஷன் வந்து நீங்கள் கட்டாயமாக பண்ணணும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா ஒரு 3லேருந்து ஒரு 5 ரிவிஷன் வந்து பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதுக்குன்னு 25 to 30 டேஸ் வந்து நீங்கள் அதுக்குன்னு கொடுக்க போகிறீங்க. இந்த 25லேருந்து 30 நாளுக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். PYQP இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் படிக்கும் போது ப்ரிப்பரேஷன் வந்து 360 டிகிரியில் கம்ப்ளீட் ஆகும். அதனால கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லை, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சார்ந்த நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அது எப்படி பார்க்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸும் இதில் எடுத்துக்கணும். டெஸ்ட் ப்ராக்டிஸும் நம்ம இந்த 25 to 30 டேஸில் நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் முன்னாடி வந்து நம்ம 2லேருந்து ஒரு 3 மார்க் டெஸ்ட் வந்து கட்டாயமாக நம்ம எடுத்துருக்கணும். இதுக்கு முன்னாடி நாம எப்படி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும், எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் டைமையும் ரிவிஷன் டைமையும் எப்படி செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நாம பார்த்தோம். இப்போ நாம 1 by 1 இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸை நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ். பொது தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் அலகு 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கு. அலகுனா ஒன்றும் இல்லை, யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 1லேருந்து 7 வரைக்கும் நாம கட்டாயமா நாம படிச்சிருக்கணும். அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைப்பையும் நாம இதுல ஒமிட் பண்ணிடக்கூடாது. அலகு 1ல் ஆரம்பிச்சு அலகு 7 வரைக்கும் நாம கட்டாயமா படிச்சாகணும். நீங்க அலகு 1ல் இருக்கக்கூடிய இலக்கணத்தை எடுத்தீங்கன்னா அதுல எழுத்து சொல்லுன்னு 2 இருக்கும். 2வதா இருக்கக்கூடிய சொல் அகராதியிலேருந்து 15 கேள்விகள் வரப்போது. முன்னாடி நான் சொன்ன அலகு 1 இலக்கணத்திலேருந்து 25 கேள்வி வரும். இந்த ரெண்டுமே வந்து இலக்கண விதிகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இலக்கண விதிகள் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே கேள்வி வந்து 10th தரம் தான் சொல்லி உங்க சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஈவன் தோ 10th ஸ்டாண்டர்ட் தரமா இருந்தா கூட ஒரு சில கேள்விகள் அவங்க புக்கில் இல்லாத கேள்வி கேட்டா கூட அந்த விதிகள்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த ரூல்ஸை வச்சு உங்களால அப்படி கேட்கப்படக்கூடிய கேள்விகளையும் உங்களால எளிமையா அணுக முடியும். அப்புறம் அலகு 3லேருந்து அலகு 6 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் மொத்தமா நீங்க அலகு 1லேருந்து அலகு 6 வரைக்கும் சேர்த்தீங்கன்னா 85% கேள்விகள் வந்து வந்துடும் உங்களுக்கு. இது இல்லாம பாக்கி 15% கொஸ்டின் வந்து உங்களுக்கு இலக்கியம், அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த பார்ட்லேருந்து 15 கொஸ்டின் வரும். இந்த 15% ஆஃப் த கொஸ்டினுக்கு தான் நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம கொஞ்சம் படிக்கணும். நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அப்புறம் திருக்குறள்ல வந்து 20 அதிகாரத்தை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அறநூல்கள் தொடர்பான செய்திகள்லாம் நம்ம கவர் பண்ணோம். அப்புறம் தமிழ் அறிஞர்கள் தொடர்பான செய்திகள், தமிழ் மொழியின் தொன்மை, திராவிட மொழியின் சிறப்பு, இதெல்லாம் வந்து நாம கட்டாயமா கவர் பண்ணியிருக்கோம். நம்ம சிலபஸை பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்லாம் கண்டிப்பா நம்ம கவர் பண்ணியிருக்க வேண்டிய டாபிக். இதுக்கு வந்து நாம கொஞ்சம் மனப்பாடமும் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை கரெக்டாக நம்ம படிச்சிட்டோம்னாலே 100 கேள்விகளுக்கு நம்ம தயாராகிடலாம். இந்த 85% கேள்விகள் வந்து உங்களுக்கு அந்த இலக்கண விதிகள் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே தாராளமாக இந்த 85% கேள்விகளை கரெக்டாக நம்மளால கிராக் பண்ணிட முடியும். இது மட்டும் இல்லாமல் அடிப்படையாக ஒரு சில டாபிக்ஸ், கலை சொற்கள், அப்புறம் இந்த மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் வேர்ட்ஸுக்கு கரெக்டான தமிழ் மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல் முடியும் போதும் ஒரு சில மொழிபெயர்ப்புகள் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில கலை சொற்களுக்கான தமிழாக்கத்தை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நாம் தனியாக நோட் பண்ணி படித்தோம்னாலே போதும். இந்த கேள்விகளை நம்மளால எளிமையாக கிராக் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கலை சொற்கள் ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இப்போ ஃபேமஸாக இருக்கு. செயற்கை நுண்ணறிவு, இது மாதிரி ஒரு சில நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தைகளுக்கான தமிழாக்கத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த இலக்கண விதிகள், அப்புறம் அடிப்படையான தமிழ் ரிலேட்டடான கேள்விகள், இதெல்லாம் சேர்த்தாலே
85 கேள்விகளை வந்து நம்மளால எளிமையா விடையளிச்சிட முடியும். பாக்கி இருக்கக்கூடிய 15% கேள்விகள் வந்து கட்டாயமா நமக்கு இந்த 15% கொஸ்டினும் நமக்கு தேவைதான். இந்த வெயிட்டேஜ் வந்து கம்மியா இருந்தா கூட நாம கட்டாயமா இதுக்குமே அதிகமான ஒரு ஃபோக்கஸ் நம்ம கொடுத்துதான் ஆகணும். திருக்குறள்ல 20 அதிகாரம்னா டெய்லி ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்க பார்த்து முடிக்கணும். அறநூல்கள்னா அதுல ஒவ்வொரு அறநூலையும் சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பை நாம கவர் பண்ணணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த 15% வந்து நீங்க கவர் பண்ணிடுங்க. பட் நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி 100% வந்து இந்த தமிழ் பாடத்தை நாம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த தமிழ் பாடத்துக்கு நம்ம என்னென்ன புத்தகத்தெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆண்டு வினாத்தாள் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் சொல்லுவேன். முந்தைய ஆண்டு வினாத்தாள் வந்து 2016 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். இப்போ ஆப்டிடியூடுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸுக்குலாம் வந்து 2019 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் நடத்தினாலும் அதில் கட்டாயமாக ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து கட்டாயமாக இடம்பெற்றிருக்கும். இப்போ தமிழ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது குரூப் 2, குரூப் 4, அப்புறம் குரூப் 3, குரூப் 5 இது மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாமில் மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் தாள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டிஎன்ஹெச்ஆர்சிஇ டிபார்ட்மெண்ட், ஹிந்து அறநிலையத்துறை தேர்வுகள் அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு புது தமிழ் தாள் வந்து இடம்பெற்றிருக்கும். அதனால 2016 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து அதில் இலக்கணத்துக்கு அதிகமான ஃபோக்கஸை வந்து நீங்கள் கொடுத்து படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய 100 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் இலக்கணத்துக்கு கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்து நீங்கள் பாருங்கள். இது வந்து முக்கியமான ஒரு சோர்ஸுங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ். இதை வந்து டெய்லியுமே நம்ம படிக்கும் போதே இதை வந்து சைட் பை சைடு வந்து நாம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் அப்படின்றது. இப்போ புக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகம் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இதை எப்படி படிக்கணும்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம சிலபஸ்ல தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th புக்குக்கு நம்ம வரணும். 11th 12th புக்கில் ஒரு 15%-லேருந்து 20% டாபிக் வந்து கவர் ஆகும். அதனால 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடணும். இதை முடிச்சதுக்கப்புறம் நிறைய கேள்விகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இலக்கணம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் விதி, அந்த விதியை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து அந்த ரிவிஷன் டைமில் அதிகமாக கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்குன்னு நேரத்தை அதிகமாக நீங்கள் ஒதுக்குங்க. உங்கள் நோட்ஸையும் நீங்கள் அதிகமாக கோத்ரூ பண்ணணும். அட் த சேம் டைம் கொஷின் ப்ராக்டிஸும் அதிகமாக வந்து நீங்கள் கொடுக்கணும். இது மாதிரி வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை தமிழுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆப்டிடியூட் பாடத்துலேருந்து வரப்போகிற 25 கேள்விகளுக்கு நம்ம எப்படி தயாராகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். உங்கள் சிலபஸில் வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஆப்டிடியூடில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 15 கேள்வினும் ரீசனிங் தர்க்க அறிவுலேருந்து 10 கேள்வி அப்படின்ற மாதிரி 2ஆக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுக்கப்பட்ட டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சாகணும். அது இல்லாமல் ஒரு சில டாப்பிக்கை கொஞ்சம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன டாபிக்ஸ்னா டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸு, நம்பர் சிஸ்டம், ஏஜ், ஆவரேஜ், இது மாதிரி வந்து ஒரு 5லேருந்து 7 டாப்பிக்கை நம்ம கட்டாயமாக பார்த்துருக்கணும். இது எல்லாமே நம்ம எப்படி கவர் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நாம இந்த ஆப்டிடியூட் சம்ஸை வந்து 2 விதமாக நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஒன்று வந்து ஃபார்முலா மெத்தடு, இன்னொன்று வந்து ஷார்ட்கட் மெத்தடு. இந்த ஆப்டிடியூட்ல கொடுக்கப்பட்ட டாபிக்ஸ்லேயே மென்சுரேஷன், ஏரியா அண்ட் வால்யூம் டாப்பிக்கை மட்டும் நம்ம ஃபார்முலா மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணால் அது நமக்கு சேஃபாக இருக்கும். அதில் 2D 3Dன்னு நம்மளால 2ஆக பிரிக்க முடியும். 2Dனா வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இது மாதிரியான ஆப்ஜெக்ட் சார்ந்து வரக்கூடிய ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு 2Dயில் வந்துடும். 3Dயில் வந்து கியூபு, கியூபாய்டு, ஸ்பியர் இது மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலா எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த 3D ஆப்ஜெக்டில் வரும். இது மாதிரி வந்து ஒரு 25லேருந்து ஒரு 40 ஃபார்முலா வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அந்த 40 ஃபார்முலாவும் உங்களுக்கு தெளிவாக தெரியாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது மென்சுரேஷனுக்கு. மென்சுரேஷன் மட்டும் ஃபார்முலா மெத்தட் படி நீங்கள் போங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் துரிதமாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தடில் சம்ம சால்வ் பண்ணாலும் சரி, இல்லை ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஃபார்முலாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவை ரிப்பீட்டடாக கோத்ரூ பண்ணுங்க. ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் படி நீங்கள் வந்து அந்த சம்மை வந்து அந்த சம்முக்கான ஷார்ட்கட்டை நீங்கள் வந்து உங்கள் மனசில் பதிய வச்சுருங்க. அதுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணணும். கட்டாயமாக வந்து ப்ராப்ளமுடைய கொஷினை அண்ட் தென் அதற்குரிய ஷார்ட்கட்டை இது மாதிரி வந்து நீங்கள்
படிச்சிருக்கணும். கண்டிப்பாக ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி ரிவிஷன் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் நிறையா சம்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 30லேருந்து ஒரு 50 சம் கிட்ட கட்டாயமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரைட்டான ஒரு பாத்தில் போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த ஆப்டிடியூடுக்காக நம்ம படிக்க வேண்டிய சோர்சஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமான ஒரு சோர்ஸ் என்னை கேட்டால் புக்ஸுக்கு நம்ம போகணும்னு அவசியமே இல்லை. அது வந்து ஸ்டாட்டிக் பார்ட் மட்டும்தான் நம்ம புக்கில் கவர் பண்ணோம். மெஜாரிட்டி ஆஃப் த கண்டென்ட் நான் ஒரு சில டாபிக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். அதை வந்து நீங்கள் உங்கள் சிலபஸில் விடுபட்டு போயிருக்கோம், அதை நீங்கள் கவர் பண்ணோம் எக்ஸ்ட்ராவாக வெளியில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த டாபிக் முதற்கொண்டு உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயே ஃபுல்லாக கவர் ஆகும். நான் பொது தமிழுக்கு சொல்லும் போது 2016 அப்படின்னு சொல்லி அந்த இயரை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 டிஎன்பிஎஸ்சி எந்தெந்த எக்ஸாம் நடத்துனாங்களோ அதில் எல்லாத்துலேயுமே கட்டாயமாக ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கும். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் இந்த 25 கேள்விகள் ஆப்டிடியூட்லேருந்து வந்திருக்கும். அந்த கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் டாபிக் வைஸாக செக்ரிகேட் பண்ணுங்கள். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ஆ அது சார்ந்து இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே செக்ரிகேட் பண்ணுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா அது சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வி எல்லாமே செக்ரிகேட் பண்ணுங்க. இது மாதிரி நீங்கள் பிரித்து படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். 100% வந்து 25 out of 25 எடுக்கிற அளவுக்கு இதுலேயே நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. பட் 2018 வந்து ஒரு வாட்டி குரூப் 4 எக்ஸாமில் வந்து கொஷின் எல்லாமே ஸ்டாட்டிக்காக கேட்டு, ஸ்டாட்டிக்கான என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி கொஷின்ஸ், அதாவது நம்மளுடைய கான்செப்சுவல் நாலேஜ்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கான்செப்ட், தியரட்டிக்கல் கான்செப்ட், அது ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அந்த கொஷினையும் சரியாக எழுதணும் அப்படின்றதுக்காக 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கு, 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக், இந்த மேக்ஸ் புக்கில் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரு, அப்புறம் பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்குது, இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கிங்க. அது ரிலேட்டடாக ஸ்டாட்டிக் கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே ஆப்டிடியூடில் உங்களால் ஒரு நல்ல ஸ்கோரை எடுக்க முடியும். 2 முக்கியமான ஜோனை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். அதாவது பொது தமிழ் அப்புறம் ஆப்டிடியூடு 125க்கு 120+ வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம எய்மாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குங்க. யூனிட் 1ல் ஆரம்பிச்சு யூனிட் 6 வரைக்கும் 6 சப்ஜெக்ட் இருக்க போது. இதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் 5ம் யூனிட் 6ம் ரொம்ப முக்கியம். ஏன்னா யூனிட் 5லேருந்து 20 கொஷின் வரப்போகுது, யூனிட் 6லேருந்து 20 கொஷின் வரப்போகுது. இதில் யூனிட் 6ஆக இருந்தாலும் சரி, யூனிட் 5ஆக இருந்தாலும் சரி, கொஷின் எந்த அடிப்படையில் கேட்பாங்க, எப்படி கொடுக்கப்பட்ட சிலபஸை நாம் பிரித்து படிக்கணும் அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். யூனிட் 6லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழக வரலாறுலேருந்து அதிகமான கேள்வி வரும். யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்மையில் நடந்த நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த கேள்விகள் அதிகமாக இருக்கும். அதுலேயும் இந்த மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு ஸ்கோரை நம்மளால எடுக்க முடியும். இந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். தென் யூனிட் 4 அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி யூனிட் 4லையும் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் யூனிட் 3லையும் வரும். இதுலயுமே பாலிட்டிலேருந்து 15 கொஸ்டின், யூனிட் 3லேருந்து 10 கொஸ்டின், நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து இதுல இருந்துமே வருது. ஸோ இதையுமே நாம நல்லா கவர் பண்ணிருக்கணும். அதாவது இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கை நல்லா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே போதுமானதா இருக்கும். தென் லாஸ்டா சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி, இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இதுலயுமே ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை நம்மளால எடுக்க முடியும். இப்படிதான் வந்து நாம ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யூனிட் 5 அண்ட் யூனிட் 6க்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யூனிட் 4 அண்ட் யூனிட் 3. இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்மளால கரெக்டா இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு தயாராக முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன், 60 to 80% ஆஃப் த சிலபஸை நம்ம கவர் பண்றோம். பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நம்ம பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல தாராளமா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு இந்த ப்ரிப்பரேஷன் வந்து போதும். பட் என்னன்னா ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம அதிகமா பண்ணணும். அதாவது கொஷின் ரிலேட்டடான ஸ்மார்ட் ஒர்க். அதாவது இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்கறாங்க அப்படின்னா தவறான ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு எப்படி சரியான ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இந்த இடத்துல வித் ரிகார்ட் டு கொஷின் சால்விங். அதாவது MCQ ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்கொறி வகை வினாக்களை எப்படி நாம அணுகுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். நிறைய கொஷின்ஸ் வந்து நாம டெய்லி சால்வ் பண்ணிட்டே இருக்கோம். அது இந்த இடத்துல நமக்கு ரொம்ப கை கொடுக்கும்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். தமிழுக்கு சொல்லும் போது 2016ல இருந்து கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஆப்டிடியூடுக்கு 2019ல இருந்து நீங்க கேள்வித்தாள்களை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பொது அறிவு பொறுத்த வரைக்கும் 2019ல இருந்து நடந்த கேள்வித்தாள்கள் எல்லாமே வந்து நீங்க இந்த 2019ல இருந்து நான் பார்க்க சொல்றேன்னா அந்த இயர்ல தான் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 டிஎன்பிஎஸ்சி புதுசா அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 இருக்கு. அதனால 2019ல இருந்து டிஎன்பிஎஸ்சி நடத்தின எல்லா கேள்வித்தாள்களையும் நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு பிரைம் சோர்ஸா உங்க கையில இருக்கும். இதை நீங்க பண்ணணும் கண்டிப்பா. டெய்லி வந்து நம்ம படிக்கிற நேரத்துல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து ஸ்கூல் புக்ஸை படிக்கிறதுக்கு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம ஒதுக்கணும். அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம ஒதுக்குற நேரத்துல டெஸ்ட் பிராக்டிஸ் இல்லாம கட்டாயமா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸையும் நாம பண்ணிருக்கணும். இது இல்லாம படிக்க வேண்டிய புக்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் நம்ம சிலபஸ்ல எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுற மாதிரி இருக்கோ அது மாதிரி டாபிக் மட்டும் நாம ஸ்கூல் புக்ல 6வது இருந்து 12வது வரைக்கும் நாம படிச்சிட்டோம் அப்படின்னாலே போதுமானதா இருக்கும். இது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸாம் தானே, ஏன் 11th 12th ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கேள்விகள் இதுக்கு முன்னாடி குரூப் 4ல கூட 11th and 12th இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால அதுக்குமே நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிச்சோம்னா நல்ல ஒரு டோட்டலா நம்மளால எடுக்க முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய சக்சஸை என்ஷூர் பண்ணும். இந்த வீடியோல எப்படி நாம இருக்கக்கூடிய இந்த 2 மாதத்துல அதிகமான ஒரு டோட்டலா பெறலாம் அப்படின்றதுக்கான வழிமுறைகளை நான் வந்து ஒன் பை ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்.